அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் காணப்போவது நம்மை சிருஷ்டித்த தேவன் என்ற அழகான பைபிள் கதை. இந்த உலகம் எப்படி உருவானது? அனைத்தையும் ஒரு வார்த்தையால் உண்டாக்கியவர் யார்? ஆதியில் எதுவும் இல்லை, இருள் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த இருளின் நடுவே தேவனுடைய ஆவி அசைந்து கொண்டிருந்தது. அவர் திட்டமிட்டார் ஒளியுடன் தொடங்கும் ஒரு உலகத்தை. அப்பொழுது தேவன் சொன்னார், ஒளி உண்டாகட்டும். அந்த வார்த்தை வெளியானவுடன் இருள் மறைந்து ஒளி தோன்றியது. தேவன் அதை நன்மையானது என்று அறிவித்தார். இரண்டாம் நாளில் தேவன் வானத்தையும் கடலையும் பிரித்தார். மேலே வானம், கீழே நீர். அவர் அதனை வானம் என்று அழைத்தார். மூன்றாம் நாளில் நிலம் வெளிப்பட்டது. பூமி பசுமையுடன் எழுந்தது. புல்கள், மரங்கள், விதைகள், பழங்கள் அனைத்தும் தோன்றின. அதை பார்த்து தேவன் மகிழ்ந்தார். நான்காம் நாளில் தேவன் சூரியனை பகலுக்காகவும் சந்திரனை இரவுக்காகவும் நட்சத்திரங்களை வழிகாட்டிகளாகவும் வைத்தார். ஐந்தாம் நாளில் கடலில் மீன்களையும் வானில் பறவைகளையும் படைத்தார். ஆறாம் நாளில் நிலத்தில் மிருகங்களையும் உருவாக்கினார். பின்னர் தேவன் சொன்னார், நாம் நம்முடைய சாயலில் மனுஷனை உருவாக்குவோம். அவர் மண்ணை எடுத்தார், அதை வடிவமைத்தார். தன் மூச்சை ஊதினார், அது உயிரானது. இவ்வாறு மனிதன் தோன்றினான். ஏழாம் நாளில் தேவன் தமது கிரியைகளை முடித்து ஓய்ந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். ஓய்வு தேவனுடைய பரிசு. நம்மை சிருஷ்டித்த தேவன் அன்பின் தேவன். அவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினார். அவருடைய சாயலில் நடந்து அவருடைய மகிமையில் வாழ்வதற்காக. இன்று நீங்கள் உயிரோடு இருப்பது தேவனின் கிருபையால்தான். அவர் உங்களை நேசிக்கிறார், வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இது உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் அற்புத ஆரம்பம். ஆமென்.